ஹரியோம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவத்து, சர்வமங்களானி பவந்தோ ததாஸ்தோ. இப்பொழுது என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகின்றேன். விபாகம் 2, இயற்பியல், பிசிக்ஸ், பௌத்த சாஸ்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எப்படி இருக்கின்றது, எப்படி அது கூறப்பட்டிருக்கின்றது, எப்படி நாம் அதை பரிசீலனை செய்யலாம் என்று. இப்பொழுது நான் கடந்த இதில் சொற்பொழிவில் விபாகம் 1 கூறினேன், எண்ணத்தினால் எந்த காரணத்தை கொண்டு நம்முடைய ரிஷிகள் அதாவது எண் 4 தேர்ந்தெடுத்தார்கள். சதுர்மூர்த்தி, சதுர்பாபு, சதுர்வேதவி தேகபா, சதுராத்மா, சதுர்பாவ, சதுர்திரம்ஷ்ட, சதுர்புஜா, சதுராத்மான்னு அப்படி ஏன் ஆத்மா 4, பாவங்கள் 4, புஜங்கள் 4, பாகு, சதுர்பாகு, தோள்பட்டை, கை, இதெல்லாம் 4 எடுத்தார்கள் என்றால் இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் என்று கூறப்படுகின்ற பிஎல்லில் கூறப்படும் வேதவியலும் இருக்குது, இந்த கெமிஸ்ட்ரியிலும் இருக்குது, இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் இருக்கின்றது. ரசாயன சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்களில், பௌத்த சாஸ்திரங்களில் எல்லாம் பிஎல்லிலும் இருக்கின்றது. ஃபிசிக்ஸ் அப்படின்னு கூறுவார்கள். பூகோள சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், ஜியோகிரஃபியும் சொல்லலாம், ஜோதிஷ சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. 4 ஏன் எடுத்தார்கள் என்றால் இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் என்னெல்லாம் நான் சொல்கிறேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மின் காந்த சக்தி ஒன்று, ஈர்ப்பு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு சக்தி ஒன்று, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு, பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையுமே ஈர்ப்பு இருக்கு. பின்பு இருக்கின்றது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், பலமான இந்த அணுசக்தி, பலஹீனமான அணுசக்தி வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இப்போ 4 அதான் என்னுடைய சமகத்தில் நீங்கள் கேட்டிருந்தாங்கன்னா ஃபிசிக்ஸின் சமகத்திலே அது அங்கேயும் அப்படி தான் வருது. சிவபெருமான் எப்படி கொடுக்குறான், சதஸ்ரமே, ஷ்டௌச்சமே, துவாதசமே, ஷோடசமே, விகும் சதிஷ்சமே, சதுர்விகும் சதிஷ்சமே, ஷ்டாவிகும் சதிஷ்சமே, துவாத்ரிகும் சச்சமே, ஷட்ரிகும் சச்சமே, சத்வாரிகும் சச்சமே, சதுஷ்சத்வாரிகும் சச்சமே, சத்வாரிகும் சச்சமே, வாஜஸ்ச பிரசவஸ்ச அப்படின்னு போகிறது. சதஸ்ரக ஸ்ரீலிங்கத்தில் 4 எடுக்கிறாங்க. சதஸ்ரமே, ஸ்டௌச்சமே 8, துவாதசம் 12, ஷோடசம் 16, விம்சதி 20 அப்படி போயிட்டு இருக்கு. ஏன் 4 ஏன் எடுக்கிறாங்க? இந்த உலகம் 4 சக்திகளினால் தான் படைக்கப்பட்டதே தவிர, 4 சக்திகள் தான் இருக்கின்றதே தவிர வேற ஒன்றும் நம்ம உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை நாம் விவரணம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறுகின்றார் ஐன்ஸ்டீன். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, 2த்துலையும் எழுதுகிறார். ஃபேமஸ் இக்குவேஷன் நிறைய இருக்குது அதில். அப்போ இந்த 4 சக்திகள் தான் எது? மின்சார காந்த சக்தி, மேக்னெட்ஸ். இப்போ நாம் இந்த காந்த சக்திங்கிறது எப்படி தெரியும் நமக்கு? அதெல்லாம் நான் சொல்கிற வர இந்த இதெல்லாம் இப்பொழுது மேலும் மேலும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 58வது வசனம், மகாவராஹோ கோவிந்த சுஷேண கனகாங்கதிஹி குஹ்யோ கபீரோ கஹனோ குப்தஹ சக்கர கதாதரஹ. இப்போ வராகமூர்த்தி அவர் பூமிக்கடியில் போய் வேதங்கள் எடுத்ததாகலாம் கூறப்படுறது. என்னத்தினால்னா பூமிக்கடியிலையும் சொத்துக்கள், சுபிட்சங்கள், நிறைய தனங்கள், தானியங்கள்லாம் இருக்கும். விவசாயிக்கும் தெரியும், இல்லை பெரிய தொழிலதிபர்கள், இல்லை பூமிக்கடியில் போய் ரசாயனம் செய்யப்பட்ட இரும்பு உலோகங்களாக, இரும்பு வேண்டிய அந்த மண்ணுகளாக எல்லாமே கிடைக்கின்ற தங்கம் எல்லாமே பூமிக்கடியில் இருக்குது. அது சரி, அது விட்டுறலாம். சுஷேனங்கிறது என்னென்னா கொத்து கொத்தாக இருக்கின்ற வானத்தில் இருக்கின்ற இந்த மேகங்களையும் குறிப்பிடலாம். ஆனால் அவருடைய அங்கம் எல்லாமே கனகதாரம் அப்படிங்கிற தங்கம், அது கூட வர்ணனை, பகவானை பற்றிய ஒரு வர்ணனைன்னு வைத்துக்கொள்ளுங்க. அடுத்த வரிக்கு வாங்க. சுபாங்க, இது அடுத்த வரி, குஹ்யோ கபீரோ கஹனோ குப்தஹ சக்கர கதாதரஹ.
குஹ்யோன்னா என்ன? குஹைனா இந்த மகாவிஷ்ணு வந்து குகைன்னு ஏன் சொல்லணும்? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு ஒரு விஞ்ஞானி இங்கிலாண்டில் இப்போ தான் சமீபத்தில் அவர் இறந்து போனார். அவர் உடல் ஊனமற்றவர், ஒரு ஊனம் உள்ளவர். அவர் வந்து பிளாக் ஹோல் என்று சொல்லி கருங்குலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ பிளாக் ஹோல் கருங்குலைன்னு இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம். அப்படி கருங்கோளில் எப்படி வந்து இப்போ புது ஜோதிஷ சாஸ்திரம் படித்தவங்கள்லாம் இப்போ புது கேமரானால் அவங்க தொலைக்காட்சி மூலமாகவோ கம்ப்யூட்டர் எல்லாம் எடுக்கிறாங்க. நமக்கு தெரியும். இந்த கருங்குழி பிளாக் ஹோல், கருங்குழின்னா என்னென்னா அது ஒரு இருப்பிடம், கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அத்தனை ஈர்ப்பு சக்தி இருக்குது. புவி ஈர்ப்பு சக்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. புவி ஈர்ப்பு சக்தி இருப்பதனால்தான் நாம் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறோம், எல்லாம் பறந்துட்டு இருப்போம், மிதந்துட்டு இருப்போம் அப்படி வேக்யூமில். இந்த நடுவில் நம்ம மில்கி வே என்று கூறுவார்கள், பாலை வழி. இந்த பாலை வழி மண்டலத்தில் நடுவில் இருப்பது கருங்குழின்னு ஒன்று. நம்ம சூரியன் மாதிரி பிரகாசிக்காட்டாலும் கண்ணங்கரை நமக்கு தெரியாது. அது ஒரு அளவுக்கு, அதாவது பக்கத்தில் போய் சில இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், புகைப்படங்கள்லாம் பார்க்கலாம். குரு ரெண்டு இந்த பூனைக்கு ரெண்டு இது வரா மாதிரி, முடிகள் வரா மாதிரி குரு அப்படி அதுக்குள்ளே அப்படி போய்கிட்டு இருக்கும். அது என்னத்தினாலாம் அது இழுத்துட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கிற வெளிச்சங்கள்லாம், லைட்டெல்லாம் பக்கத்து கிரகங்களிலோ பக்கத்து சூரியன்களிலோ இருக்கும் அந்த சக்திகள், அதெல்லாம் லைட், அதெல்லாம் அப்படியே இழுத்துட்டு இருக்கு, இழுத்து கொண்டு இருக்கின்றது. இன்னொரு 100 கோடி வருஷத்துக்கு அப்புறம் அதை இழுத்து முடிச்சிடுமா இருக்கும். அதை சுற்றி கூட நடுவில் இருட்டாக இருக்கும், சுற்றி வர வெளிச்சமாக இருக்கும். ஏதோ இது ஒரு பிரகாசிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம், நடுவில் இருப்பாக இருக்கும். நம்ம புகைப்படம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நாசா புகைப்படம். இப்போ கூட நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்கலாம். என்ன குறிக்கின்றது? அந்த ஈர்ப்பு சக்தி, கிராவிட்டி என்று கூறி, அதுதான் பெரிய ஈர்ப்பு. அதுதான் சொல்கிறாரு இவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் கண்டுபிடிச்சார். என்னத்தினால கண்டுபிடிச்சார்னா, நம்முடைய உலகம் அதுடைய அது சுழற்சி, அதனுடைய கோளில் அது சுழறுகின்றது. அதனால தான் உங்களுக்கு பகல் இரவுன்னு வருது. அது மட்டும் இல்லாமல் சூரியனை அது 365 நாள், 365 கால் நாள், 365 நாளும் 6 மணிக்கு ஒரு 24 என்னவோ வினாடிகள் இருக்கு. ஒரு சுற்று, ஒரு வருடம் அது அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கிரகம் மட்டும் இல்லை, சுக்கிர கிரகம், அந்த கிரகம், செவ்வாய் கிரகம் எல்லாம் 9 குழந்தைகளும், அவனுடைய சூரியனோட குழந்தைகளும் அவரை சுற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சூரியன் என்ன பண்ணுறாரு? அவரும் 9 குழந்தைகளையும் இழுத்துக்கிண்டு இந்த பாலை வழி மில்கிவேல் மண்டலத்தில் வசிக்கக்கூடிய கருங்குழி என்கிறார்கள். நான் குழி என்றே சொல்லலாம், குகை மாதிரி. அந்த கருங்குழியில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஆனால் சுற்றி வர உங்களுக்கு பார்த்தா வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சம்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்கு, இழுத்துட்டு இருக்காது. கிட்ட போனால் ஒன்றுத்தையும் விடாது. தள்ளி இருந்தால் ஒரு மாதிரி இருக்கலாம். நம்மளோட சூரியன் கொஞ்சம் கிட்ட போட்டானா நம்ம எல்லாம் அதுக்குள்ளே போய் விழுந்துருவோம். அதுக்கு இருப்பு சக்தி அவ்வளவு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதைத்தான் இந்த விஷ்ணு சாஸ்திரம் என்ன சொல்றாருன்னா, குஹை, கபீரோ, ரொம்ப ஆழம், கம்பீரமான ஆழம். அது சம்ஸ்கிருத பதம். ஆழத்துக்கு கபீரம். ககனகன இருட்டான ஆழம், ககனம் வேற, ககனம் வேற. சம்ஸ்கிருதத்தில் ஒழுங்காக அந்த சம்ஸ்கிருதம் தெரியாட்டி போனால் சில பேர் உளருவாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம சில தமிழ்நாட்டு கட்சிகள்லாம் உளரும். ககனங்கிறதே வானம். ககனம் ககனாகாரம், சாகரம் சாகரோப்பமக, ராமராவண யோர் யுத்தம், ராமராவண யோர் இவ. வானத்துக்கு வாரம் தான், கடல் தான், யுத்தத்துக்கு அதுதான் அப்படின்னு காளிதாசர் இந்த ககனத்தை உபயோகம் பண்ணியிருக்காரு. இது ககனம், இருட்டான, நுழைய முடியாத ஒரு அத்தனை இருட்டு. ககனம், கிராவிட்டி. குப்தக, ரகசியம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தெரியல. அந்த கருங்குழியிலுக்குள்ள அந்த பிளாக் ஹோல் என்று கூறப்படும் அந்த குழியா வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்குள்ள என்ன இருக்கு, அது என்ன இருக்குன்னு தெரியாது. அது வந்து நீங்க ஒரு குத்து மதிப்பா ஒரு மதிப்பிடலாம். அங்க ஒரு கருங்குழி எப்படி மதிப்பிடலாம்? வெளிச்சம் பக்கத்து கிரகத்தில் அப்படி வந்துட்டே இருக்கும், டக்குன்னு அது மறங்கி போயிடுச்சுன்னா அது இழுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் வீக்காக இருக்கும், பலகீனமாக இருக்கும், அதனால் மாறி போயிடுது. அங்கே ஒரு கிராவிட்டி இருக்குன்னு தெரியும், அங்கே ஒரு பாரம் இருக்குன்னு தெரியும், அங்கே ஒரு ஈர்ப்பு சக்தின்னு இருக்குன்னு தெரியும். சில இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மண்டங்கள்லாம் ஆண்ட்ரோமிடா கேலக்சின்னு ஒன்று இருக்குது. நம்ம பாலை வழி மண்டலத்தில் 10,000 கோடி இது இருக்குது. சந்திரன் இருக்கான், சூரியன் இருக்கான். அது ஒன்றும் இல்லை, 10,000 இல்லை, 10,000 கோடிங்கிறாங்க, 100 பில்லியனுங்கிறாங்க. நீங்கள் கணக்கு போட்டுங்க, அதான் 100 to 400ங்கிறாங்க. அவ்வளோ சூரியன் இருக்கான் நம்ம மண்டலத்திலேயே. நம்ம மண்டலம் மாதிரி 100 பில்லியன் மண்டலம். ஒரு பில்லியங்கிறது 100 கோடிமா, நீங்களே கணக்கு போட்டுங்க. 100 பில்லியன் மண்டலங்கள் இருக்குது. அதில் கோடான கோடி
சூரியன்கள் ஒரு ஒரு மண்டலத்திலையும் இருக்கான். எப்படி நம்முடைய மண்டலத்தில் பாலை வழியில் 10,000 கோடி சூரியன்கள் இருக்கின்றார்களோ, நம்முடைய சூரியன் மட்டும் இல்லாமல் நம்முடைய பக்கத்து சூரியன் பேர் ப்ராக்சிமா சென்டாரின்னு வைத்திருக்கிறார்கள். இப்போ புது இடத்துல ஒரு இடத்துல சிவசக்தின்னு வச்சுருக்காங்க. அந்த இதுக்கு பேர் நாசா விஞ்ஞானிகள். ஏன்னா சிவனும் சக்தி இல்லாமல் மேட்ரு எனர்ஜி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அதுதான் நம்ம குறிக்கிறது. அவங்க புகழ்கிறாங்க, நம்ம நாட்டுக்காரங்க நம்ம கட்சிக்காரங்க குறை ஊறுறாங்க. இதெல்லாம் வந்து செப்படி வித்தை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மூட நம்பிக்கை அப்படிலாம்பாங்க. அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான் விஷயம் தெரியல. ஏனத்தினால நம்ம ரிஷிகள் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. கிமர்த்தம் அஸ்மாக்கம் ரிஷய பிராச்சீன காலே தாதிருஷமேவ ரச்சயான் சக்ரிரே. தெரியாது அவங்களுக்கு, என்ன தெரியும்? உளர தெரியும். அதனால குஹ்யோ கபீரோ கஹனோ குப்த ரகசியம், பெரிய ரகசியம் அந்த இதுக்குள்ள. ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றார், அந்த ஈவெண்ட் ஹாரிசன் அந்த வளைவுக்குள்ள உங்களுக்கு பார்க்கலாம், நல்ல நீங்கள் புகைப்படத்தில் வெளிச்சம்லாம் இருக்கும், அது இழுத்துட்டு இருக்கு. உள்ளே போயிட்டீங்க, உள்ளே போனால் ஒரு வினாடி கூட இல்லை, அதுக்கு டைம்லாம் இல்லை. அங்கேயுமே என்ன தெரியுமா, கிரகங்களை மண்டலங்களே அது இழுத்துரும். அது எல்லா சூரியன்களும் ஒரு நாளைக்கு இழுக்க போகிறது, அது அவ்வளோதான், இழுத்துரும். அப்போது இந்த சூரியனுக்கும் அவனுக்கு சக்தி இருக்குது, ஈர்ப்பு சக்தி இருக்குது. அந்த இவன் இழுக்கிறான் பெருசாக, இவனும் கொஞ்சம் இழுக்கிறான். அதனால் அப்படி பேலன்ஸ் பண்ணி இருக்குது. ஆனால் அந்த சூரியனுக்கு அப்படியே பலவீனமாக ஆகிடுவான். ஒரு 100 கோடி வருஷம் வச்சுங்க. அப்போ அது அப்படியே உள்ளே போய் எல்லாமே அது உள்ளே போயிடும். அந்த குப்தக குஹ்யோ கபீரோ கஹனோ குப்தக ரகசியமான அந்த ஆழக்குழி, ஈர்ப்பு குழியில் குப்தக சக்கரங்கிறது என்னம்மா? சக்கரங்கிறது எல்லாமே சுழன்று போகக்கூடியது. நம்முடைய பூமி சுழற்சி, அதனுடைய கோள் அதில் சுற்றி போகிறதுனால சுழன்று போவதினால் இரவு பகல் என்று நமக்கு தெரிய வருகின்றது. நம்முடைய உலகம் சூரியனை சுற்றி சுழற்சி செய்யலாம். அதுக்கு ஒரு வருடம் ஆகும், 365 நாளும் ஒரு நாளும் ஆறுது ஒரு வாட்டி சுற்றி வரத்துக்கு. சூரியன் என்ன பண்ணுறான், அவனுடைய 9 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு நடுவில் இருக்கும் அந்த பாலை வழியில் இருக்கும் அந்த கிராவிட்டி கருங்குழி பள்ளம், அந்த கருங்குழி ரகசியமான சக்தி சுற்றின்னு வரான், சக்கரம் பண்ணிட்டு வரான், சக்கரம் மாதிரி. அதுக்கு கிட்டத்தட்ட 232 பில்லியன் வருஷங்கள், நம்ம உலக வருஷங்கள் ஆகும் என்று ஒரு கணக்கு இருக்குது. 232 552ங்கிறாங்க. ஒரு அவ்வளோ கோடிக்காங்க ஒரு சுற்றி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு. அப்போ அப்படி இருக்கிறதுனால அந்த கிராவிட்டி கருங்குழி இருந்ததினால்தான் நம்முடைய சூரியனுக்கும் கரெக்டாக சரியாக சுரண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய உலகங்கள் சக்கரமாக இருக்க வேண்டும். எல்லாம் சக்கர தத்துவம், எல்லாமே சக்கரம், சுழற்சி, ரொட்டேஷன். எப்படி வருது பாருங்க, எப்படி எழுதியிருக்காங்க. என்னத்தினால இந்த வார்த்தைகளை சொல்லி மகாவிஷ்ணு இப்போ மற்ற நூல்களை பாருங்க, காட் இஸ் கிரேட், அவர் அப்படி தான் பண்ணுவார், அவருக்கு எல்லா சக்தியும் இருக்குது, அவ்வளோதான் இருக்குமே தவிர நீங்கள் தப்பு பண்ணால் கண்ணை குத்திலாம், எல்லா மதத்துலையும் இருக்குது, தப்பு பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு இயல்பியல் மூலமாக, பௌத்த சாஸ்திரம் மூலமாக கடவுளை வர்ணிப்பது என்றால் இது சயின்ஸ், இது விஞ்ஞானம். இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இதை படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் ஒரு வழியை எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ரிஷிகள். இப்படியாக பகவானை வர்ணிக்கிறார்கள், தெய்வத்தை, கடவுளை வர்ணிக்கிறார்கள். அதுதான் குப்த கதாங்கிறது. என்ன சப்தம்? எவ்ரிதிங் இஸ் முதல்ல வெடிச்சுது. ஃபஸ்ட்டு 3 செகண்டில் உலகம், இந்த பிரபஞ்சம் உண்டாகியது. வெடிச்சம், லைட் இஸ், வெளிச்சம் இது சப்தத்தை விட வேகம் ஜாஸ்தி. ஆனால் அது தேவை. கதை வச்சுன்னு சப்தம் தான் வரும். கதையை வேணால் சப்தம் அவசியம். நாத பிந்து அதுதான் வேணும். பிந்துங்கிறது இன்ஃபினைட் டாட். நாத பிந்து கலா அதுதான் நிதி. அதனால் இவ்வளவு கதா தரகங்கிறது அணிந்து கொண்டிருப்பவன். இதெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த கருங்குழி, இந்த ரகசியமான, இந்த மிக மிக ஆழமான, யாருக்கும் தெரியாத ரகசியமாக, இதனுடைய அர்த்தங்களை பாருங்க. இதெல்லாம் சொல்லி எங்கேயாவது இருக்கா வர்ணனைகள்? சரி, இன்னொரு வாசகத்துக்கு போவோம். அது 84 இருக்கு. ஆமாம். சுபாங்க சோக சாரங்க சு தந்துவர்தன இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகம.
கிருத கர்மாலாம் அவர் தான் எல்லாத்தையும் பண்ணினார். ஆகம சாஸ்திரத்தையும் அவர் தான் பண்ணார். அது இருக்கட்டும். சு தந்துஹு தந்து வர்தனஹா, இது பெரிய ஃபிசிக்ஸுமா, இது பெரிய பௌத்த சாஸ்திரம், இயல்பியல் சாஸ்திரம். இது தந்துனா என்ன? நூல். மாங்கல்யம் தந்துன அனேன மம ஜீவன ஹேதுனா அப்படின்னு நம்ம மந்திரங்கள்லாம், கல்யாண மந்திரங்கள்லாம் ஒரு தந்துனா ஒரு சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய குறிப்பீடு, புரிதமான குறிப்பு என்ன என்றால் ஸ்ட்ரிங் தியரின்னு இப்போ வந்திருக்கு. ஸ்ட்ரிங் தியரி, சூப்பர் ஸ்ட்ரிங் தியரி. ஸ்ட்ரிங் தியரின்னா நான் இந்த எல்லா உலகமே இந்த உலகம் தான் குட்டி குட்டி ஸ்ட்ரிங் தான், கண்ணுக்கு காணாது. உங்களுக்கு உதாரணமாக ஒரு ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் எப்படி ஸ்ட்ரிங்கை எவ்வளோ சைஸ் இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் ஒரு மரம், சின்ன மரமும் இந்த பிரபஞ்சமும் எவ்வளோ சைஸை அதில் உபகாரம் பண்ண முடியுமா? ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அது ஏதாவது சொல்வதற்கு இருக்கா? அவ்வளவு சிறிது அது, நம்மளாலாம் பார்க்க முடியாத ரொம்ப நவீன கருவிகளால், அணுக்கருவிம்பாங்க இல்லையா, அந்த ஆட்டோமிக், அந்த அதெல்லாம் வச்சு கூட எஸ்டிமேட் பண்ணி கம்ப்யூட்டர் மூலமாக தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணுறதுன்னா வைப்ரேஷன், அதிர்தல். அதனால தான் இந்த பாரம், மாஸ், இந்த சார்ஜ், இந்த சக்திகள்லாம் உண்டாகின்றது என்று கூறுகிறார்கள் ஸ்ட்ரிங் தியரி அறிவாளிகள். எம் தியரி, ஸ்ட்ரிங் தியரியெல்லாம் இருக்குது. எம் தியரியும் நம்மளுடைய கடோபரிஷத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம் அழகாக. அந்த ஸ்ட்ரிங் தியரி தந்துவர்தன சூப்பர் ஸ்ட்ரிங் தியரி. இப்போ அதிர்வதனால என்ன ஆகுதுன்னா மாஸ் எனர்ஜிலாம் கிரியேட் ஆகுது. அப்போ வந்து இதெல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறது உள்ள. எலக்ட்ரான்ஸுங்கிறது அணுவின் அணு எலக்ட்ரான். ஒரு அப்போ ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம் எடுத்து போயதெல்லாம் ஒரே ஆட்டம் இருக்கும், புரோட்டான் ஒன்று இருக்கும், அது சுற்றி எலக்ட்ரானும் ஒன்று இருக்கும். இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ் சார்ஜ். இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுறதுன்னா அதுவும் அதுக்கு சுற்றிக்கிறது. அது அந்த அணுவை, அந்த நியூக்ளியஸஸ், எப்படி நம்ம உலகம் சந்திரன் சூரியனை சுற்றி வரா மாதிரி அந்த எலக்ட்ரானும் அந்த நியூக்ளியஸ், அந்த யோக், அந்த அணு, ஒரு முட்டையை நினச்சிங்க, முட்டையுடைய மஞ்சள் இருக்குல்ல, முட்டையை வேவிச்சிங்களா மஞ்சள் கட்டியாக இருக்கும், அதை நினச்சிங்க, அதுதான் ஆட்டம்னு நினச்சிங்க. அதை சுற்றி வரும் இந்த எலக்ட்ரான். அப்போது தானும் சுற்றுறது உலகம் மாதிரி, அதையும் சுற்றி வருது சூரியனம், நம்ம உலகம் சூரியனை சுற்றி வரா மாதிரி. இதெல்லாம் மேக்னட்டிசம், அதாவது அந்த காந்த சக்தியை உண்டாக்குறது. ஸோ என்டையர் முழுவதும் நம்முடைய பிரபஞ்சத்தில் எப்படி உண்டாக்கப்பட்டது, குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வேறு. இது ஸ்ட்ரிங் தியரியில் வருது, சூப்பர் ஸ்ட்ரிங் தியரியில் வரைச்ச அவங்க என்ன கூறுகிறார்கள் என்றால் இந்த ஸ்ட்ரிங் தியரி தான் உலகம், அதால் உண்டாக்கப்பட்டது ஸ்ட்ரிங், நூல். அதான் சு தந்து. ஆனால் பகவான் இருக்கிறதுனால சுமங்கலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சூவை போட்டுக்கிறாங்க ரிஷிகள். சு தந்துஹோ தந்து வர்தனஹ. அப்போ இந்த நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. நான் ஒன்றுன்னா ஒரு விபாகத்தில் நான் எடுத்துக்கொண்டு வந்து கூறுகின்றேன். அதனால் இது என்ன கூறுகிறது என்றால் நம்முடைய நான்கை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? போன இதில் பார்த்தோம். என் நான்கை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? பிரம்மாவுக்கு கூட படைக்கும் கடவுள் என்று கூறுகிறோம். நான்முகன். ஏன் 5 முகனாக இருக்கக்கூடாதா? ஏன் 6 முகனாக இருக்கக்கூடாதா? கார்த்திகேயன் 6 முகன் சொல்கிறாங்க, அது வேற. 4 முகனே ஏன் பிரம்மாவை சொல்லணும்? இவ்வளோதான் இந்த ஃபோர்ஸு, ஸ்டாண்டர்ட் மாடல், இவ்வளோதான். 4 ஃபோர்ஸ் சொன்னேன், அவ்வளோதான். அதான் அழகாக சொல்கிறாங்க, அவ்வளோதான், படைக்கும் கடவுள்னு. இந்த 4 ஃபோர்ஸ் தான் உலகம் உண்டாச்சு. தான் ஸ்ட்ரிங் தேரி அதிருது, அதனால இந்த மாஸ் அண்ட் தி சார்ஜ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறார்கள், கூறுகிறார்கள். இன்னும் மேலும் பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.